ஆடி மாசம்ன்றாலே திருவிழாக்கள் ஒரே ரொம்ப மங்களகரமாக இருக்கும். உங்களுடைய அனுபவங்களையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க. திருவிழா என்றால் காப்பு கட்டுதல். காப்பு கட்டினப்புறம் அந்த ஊர்லேருந்து வெளியில் போகிறதெல்லாம் கிடையாது. தீ மிதிப்பவர்கள்லாம் விரதம் இருப்பது உண்டு. வெள்ளிக்கிழமை போய் முதல்ல பொங்கலை அம்மனுக்கு படைத்து விட்டு அதுக்கப்புறம் வந்து ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமையே வந்து கேழ்வரகு அதெல்லாம் எடுத்து கொண்டு வந்து அந்த கல்லறி பொடித்து கிளறி ஊற வச்சுட்டோம். அதுக்கப்புறம் அரிசி பொடித்து விட்டு அதோடு சேர்ந்து கூழாக காய்ச்சுவது வழக்கம். ஆடிக்கூழ் என்ன விசேஷம் என்றால் ரேணுகா மாரியம்மன் ரேணுகா தேவியினுடைய காலத்திலிருந்து வந்ததாக சொல்லப்படுகின்றது. இது ஒரு சாரார் சொல்லுகின்ற விஷயம். அதாவது ஜமதக்னி முனிவருடைய மனைவியான ரேணுகா தேவி ஜமதக்னி முனிவர் கார்த்திகை வீராசனால் கொல்லப்பட்டதுனால அவளுக்கு மனதை தாங்க முடியல, மாறில் அடித்து கொண்டு உடன்கட்டை ஏறுகின்றாள். அந்த நேரத்தில் தீயில விழும் பொழுது மழை பொழிந்து அவளுடைய உயிரை, அதாவது உயிர் போகாமல் காத்து கொண்டிருக்கின்றது. உடல் ஃபுல்லாக நெருப்பு, இந்த கழுத்துக்கு கீழே எல்லாம் அப்படியே நெருப்பினால சுடப்பட்டு அப்படியே நீரில் அடைச்சி போகிறதான், அப்படி மழையாம். அப்போ வயதான பெண்மணி அவளை காப்பாற்றி அவள் ரணத்துக்கெல்லாம் மருந்து போட்டு வேப்பிலையெல்லாம் வைத்து ஆடையாக கட்டி அவள் பகவானுடைய அனுகிரகத்திலே வரங்களை அருளுகின்ற பெண் தெய்வமானாள் என்று சொல்லப்படுகிறது. ரேணுகா மாரியம்மன் பெரியபாளையத்தம்மன்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது கழுத்தளவில கீழே வைக்கின்ற அந்த ஸ்வரூபத்துக்கு தான் அபிஷேகம்லாம் பண்ணுவா இல்லையா. வேப்பன் சேலை கொடுப்பது, தீ மிதிப்பது அதெல்லாம் வந்து நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள். அம்மன் கிட்ட ஒரு வேண்டுதல் வைத்தால் அவள் நிறைவேற்றி தரும் வருஷத்துலேயே பண்ணுறாள். அதில் 2 சந்தேகங்கள் இருக்கு ஆட்களுக்கு. அது என்ன, நெருப்பு சுடாதா, இல்லை இது நிஜமாக இப்படி பண்ண முடியுமா? அம்பாள் மேலே இருக்க நம்பிக்கை, அந்த நம்பிக்கையோடு அவர்கள் அந்த நெருப்பில் ஏறும்பொழுது பூக்குழி இறங்கு அவர்களுக்கு அது வந்து கால் சுடுறதே தெரியல. அதுதான் வந்து பக்தி, அது பாவம். அடுத்தது கூழ் என்னதுக்காகனா ரொம்ப அனலாக இருக்கின்ற மாதங்களிலே நம்ம குளிர்ச்சிப்படுத்துவது இந்த கூழை குடிப்பது என்பது. இந்த கூழை ஒரு பொருள் இருக்கலாம் அவர்கள் கொடுப்பதும் உண்டு. சொன்ன மகாபாரதத்தில் ஒரு காட்சி, விதுரர் வந்து நான் வந்து பைத்தம்பருப்பு கஞ்சி தான் பண்ணேனோ அதனால கூட அப்படின் பொழுது அவர் அப்படியே கைகளிலே வாங்கி கொண்டு வழியும் போது 2 திருக்கரங்களாக அஷ்டக்கரங்களோடு அருந்தினாராம். கூழாக அந்த பாயசம், அதாவது பருப்பு கஞ்சி அதை குடித்தாராம். அந்த கூழ் வார்த்தல்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாக இந்த ஆடி ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் செய்வார்கள். அதெல்லாம் முடிஞ்சு தீயெல்லாம் மிதிச்சு வந்தப்புறம் விளக்கேற்றி வைத்து படையலிட்டு அவர்கள் எல்லாரும் உறவினர்களோடு சாப்பிட, இது ஒரு கலாச்சாரத்தினோட வெளிப்பாடு. எல்லா கோவில்களிலும் அந்த ஒரு பக்தியோடு அவர்கள் செய்கின்ற அந்த பூஜை நிச்சயமாக அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை நம்மளும் உள்வாங்கி கொண்டிருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்.